நான் பேசும்போது பல நேரத்தில் அது நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த புதுசில் இதே வாசலில் தான் நின்றுட்டுருப்பேன். அவருடைய பிறந்தநாள் வந்ததுன்னா வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை சரி பண்ணி அவருக்கு வர மாலை மரியாதைகளை வாங்கி அடுக்கி பின்னாடி வச்சுட்டு அந்த க்யூவை சரிப்படுத்தி அனுப்புறது தான் என்னுடைய வேலை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தோடனே முதல்ல செஞ்ச வேலை அதுதான். இன்றைக்கி நான் அதே வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது அதை நினைக்கும் போது எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வருது. அப்போ அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். நான் மெதுவாக இப்போ கூட மாண்புமிகு முதல்வர் வரும்போது அவர் எனக்கு ஆறுதல் சொல்ல வரும்போது என்னால் தாங்க முடியாமல் எனக்கு எல்லாமே அவர் தானே சார் அப்படின்னேன். ஐநோ அவருக்கும் நீங்கள் அப்படி தானே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நான் எல்லாமுமா இருந்தால் கூட அவருக்கு பணிவிட செய்கிற அந்த உதவியாளர்ன்ற அந்த பகுதி அந்த பங்கு மட்டும் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. நான் ஒரு டைரக்டராகி வெளியில் போயிட்டேன்னா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மரியாதைகள் அவருக்கு வர மாலை மரியாதை வாங்கி வைக்கிற மரியாதையை வேறு யாரோ செய்வாங்கல்ல, அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டைரக்டர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவருக்கு நான் உதவியாளராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் முடியல. அது ஏதோ ஒரு வகையில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது டைரக்டருக்காக தான், டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்படி நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமேல கூட முதல்ல அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. பாரதி ராஜா கிட்டேருந்து எப்படி ஒரு பாக்யராஜ் வந்தானோ அந்த மாதிரி பாக்யராஜ்கிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போகிறான் அப்படிங்கிறத நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கணிச்சவர். அந்த மாதிரி இந்த குரு சிஷ்யன்றதுக்கான விஷயம் அநேகமாக இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் யார் இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எப்படி அவங்க டைரக்டரோ அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் டைரக்டர். அவர் இறந்து ஒரு 15 நாளைக்குள்ளே இவருடைய மறைவுங்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கத்தை கொடுக்குது.